واصنع بودادا ليكن ربك للأرض مداد قلم أنت فكم عبرت. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன்னாஸி அஜ்மஈன் அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. தஃப்சீருடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருப்பது சூரத்துல் முஃமினூனில் 51வது வசனம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கால அல்லாஹு தஆலா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹர் ரசூலு கூனு மினத் தொய்யிபாத்தி வ அமாலின் ஸாலிஹா இன்னி பிமா தஅமலூன அலீம். ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். இந்த வசனத்தில் அல்லாஹ் தல் நல்லடியார்களான தூதர்கள் அனைவருக்கும் அனுமதிக்கப்பட்டதை, அதாவது ஹலாலானதை உண்ண வேண்டும், நல்லறங்கள் புரிய வேண்டும் என கட்டளையிட்டதாக கூறுகிறான். ஹலாலான உணவுதான் நல்லமல்கள் செய்ய உறுதுணையாக இருக்கும் என்பதை இது எடுத்துக்காட்டுகிறது. இந்த வசனத்திற்கு இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்குகிறார்கள். உங்களிடம் உள்ள மஞ்சள் நிற அல்லது சிவப்பு நிற உணவை உண்ணுங்கள் என்று உணவின் நிறத்தை பற்றியோ அல்லது இனிப்பானதை உண்ணுங்கள் அல்லது புளிப்பானதை உண்ணுங்கள் என உணவின் சுவையை பற்றியோ அல்லாஹ் இதில் கூறவில்லை. மாறாக இதில் ஹலாலான உணவை தேடி உண்ணுங்கள் என்றுதான் கூறுகிறான். அதாவது உண்ணப்படும் உணவின் நிறமோ சுவையோ அல்லது தரமோ ஒரு பிரச்சனை அல்ல. அது இறைவனால் அனுமதிக்கப்பட்ட ஹலாலான வழியில் ஈட்டப்பட்ட வருவாயில் கிடைத்ததா என்பதுதான் முக்கியம். தடை செய்யப்பட்டதாக இருந்தால் அது எளிய உணவாக இருந்தாலும் சரி உண்ணக்கூடாது. அனுமதிக்கப்பட்டதாக இருப்பின் அது உயர்தரமான உணவானாலும் உண்ணலாம். இது இறை தூதர்களுக்கு அல்லாஹ் விதித்த ஆணையாக இருக்கிறது. இதிலிருந்து துறவறத்தை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை என்பதை அறியலாம். மனிதன் வறுமையிலும் ஏழ்மையிலும் தான் இருக்க வேண்டும். காய்ந்த பொருளை உண்டு கந்தலை உடுத்தி பற்றற்று துறந்து தவவாழ்வு வாழ்வதே ஆன்மீகம் என்பதெல்லாம் குர்ஆனுக்கு எதிரான சிந்தனையாகும். முந்தைய வசனத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசிவிட்டு இந்த வசனத்தில் துறவறத்திற்கு மாற்றமான கருத்தை அல்லாஹ் எடுத்துரைப்பது நம் கவனத்திற்குரியதாகும். அதாவது கிறிஸ்துவர்கள் மீது துறவறத்தை நாம் விதிக்கவில்லை, அவர்கள்தான் புதிதாக ஏற்படுத்தி கொண்டார்கள். அதை கூட முறையாக அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்று சூரா ஹதீதில் அல்லாஹ் கூறியுள்ளான். இன்னும் நபிமார்கள் அனைவரும் சொந்த உழைப்பில்தான் உண்டு வாழ்ந்தார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் தாயார் நூற்ற நூலின் கிடைத்த வருமானத்தில் உண்டுதான் வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் அனுப்பிய எந்த நபியும் ஆடு மேய்க்காமல் இருந்ததில்லை என்று கூறினார்கள். அப்பொழுது சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே நீங்களுமா என கேட்டார்கள். ஆம், மக்காவாசிகள் கொடுத்த சில கிராத் கூலிக்காக ஆடு மேய்ப்பவனாக இருந்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இது புகாரி கிதாபிலே இடம்பெற்றுள்ளது. எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கின்றார்கள். ஆனால் இன்னும் சில சிறப்பான வேலைகளையும் செய்துள்ளார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் கட்டும் தொழில் தெரியும். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தையல் தொழில் தெரியும். இன்னும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரும்பு கவசம் தயாரிக்கும் தொழில் செய்து வந்தார்கள். அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணிகம் செய்து வந்தார்கள். ஆகவே ஹலாலான சம்பாத்தியத்தில் ஹலாலான உணவை சாப்பிடக்கூடிய மனிதர்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.